தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த காபா கிஸ்வாவை எப்ஸ்டின் என்ன பண்ணி இருக்கலாம்னு ஒரு டவுட் இருந்துச்சுல, அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக பல பேர் மனசை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறாங்க. அது கூடவே இந்த கிஸ்லைன் இருக்கால, இந்த மாமா பையலோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவகிட்ட எவ்வளோ கேள்வியை கேட்டோம், அவள் பதிலே சொல்லலை. இப்போ நடந்திருக்க விஷயம் இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பரமசிவன் கழுத்தில் அந்த பாம்பு இருக்கிறதுனாலேயே நாம் பரமசிவனை எந்த அளவுக்கு வணங்குறப்போ அதுக்கு இணையாக அந்த பாம்பையும் பார்க்குறோமா. அவர் கையில் இருக்க ஆயுதம், அப்புறம் அவர் சார்ந்திருக்க அந்த அணிகலன், இதெல்லாம் நம்ம போற்றுவதற்கு காரணமே பரமசிவன் கூட இருக்குப்பா அப்படின்ற ஒரே காரணம் தான். கிட்டத்தட்ட அதே போல தான் இந்த சவுதி மெக்கால இருக்க அந்த காபா இருக்குல்ல, அது மேலே போர்த்தி வைக்கப்பட்டிருக்க இந்த கிஸ்வா, இந்த கிளாத்தை நாம் அந்தளவுக்கு புனிதமாக பார்ப்போம். அதாவது ஆப்வியஸாக காபா தான் எல்லாம் புனிதமாக பார்ப்போம். பட் அது மேலே இந்த கிளாத் இருக்கிறதுனாலேயே அதை நம்ம ரொம்ப புனிதமாக பார்ப்போம். இதில் நான் ஹிந்து, நீங்கள் கிறிஸ்டியனு, இது இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிலாம் பார்க்காதீங்க. மனுஷனை தாண்டி தான் மார்கோலாம். அந்த மைண்ட் செட்டில் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க. இந்த கிஸ்வா இருக்குல்ல, இதை ஒரு வருஷமும் இந்த இஸ்லாமிய புனித மாதமான முஹரம் இருக்குல்ல, அந்த முஹரத்தோட ஃபர்ஸ்ட் டேல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த கிளாத்தை எடுத்துட்டு இன்னொரு கிளாத்தை மேலே போடுவாங்க. இது எப்பவுமே நடந்துகிட்டு இருக்க ஒரு ரிச்சுவல் தான். அங்கே ஆக்சுவலாக இந்த காபா சார்ந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளாத்தை தொடுவாங்க. அதை தொட்டாலே காபாவை டச் பண்ண மாதிரி தான் எல்லாரும் பொருள் எடுத்துக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு புனிதத்தன்மை மிகுந்தது இஸ்லாமியர்கள் மத்தியில் தெளிவாக தெரிஞ்சிருச்சா. இந்த காபா கிஸ்வாவை 2017 வருஷம் சவுதி அரேபியாவில் இருந்து அங்கே இருக்க சில பேர், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் போல இருக்கு பிஸ்னஸ் லெவலில், அவங்கள பிடிச்சி இந்த எப்ஸ்டின் வாங்கியிருக்கான். ஷிப்மெண்ட் நடந்திருக்கு. இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய இமெயில் கான்வர்சேஷன்ஸையும் எப்ஸ்டின் ஃபைல்ஸை தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. சுல்தான் அகமது பின் சுலையாம், எமிரேட் பில்லியனருங்க. இந்த பர்சன் இங்கே பின்னாடி யார் தெரியுதா? அந்த எப்ஸ்டின். 2 பேரும் எதை கீழே வாட்ச் பண்ணுறான்னு தெரியுதா? அந்த கிஸ்வா சொன்ன பாருங்க, அதை கீழே தரையில் போட்டிருக்கானுங்க. போட்டுட்டு அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பணக்கார வீட்டிலலாம் ஃப்ளோர் மேட்டை யூஸ் பண்ணுவாங்களே, கீழே போட்டு அது மேலே நடக்கிறது. கிட்டத்தட்ட அது போல் கிஸ்வாவை இவனுங்க பயன்படுத்தியிருக்கானுங்கன்றது தான் இங்கே எழுந்திருக்க பெரிய குற்றச்சாட்டு, கொந்தளிப்பு வேற. உலக வாழ் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலையை இந்த ஃபோட்டோ ஏற்படுத்தியிருக்குங்க. இவ்வளோ பெரிய புனிதமான ஒரு விஷயத்த கீழே ஃப்ளோரில் போட்டிருக்கானுங்க அப்படின்னா எவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இந்த வேலையை பார்த்துருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த கிஸ்வாவை இவன் வாங்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காளா இந்த எப்ஸ்டின். அப்போ நடந்த ஒரு இமெயில் கான்வர்சேஷன், அப்போ அந்த லாஜிஸ்டிக்கல் கான்டாக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பர்சன் இந்த எப்ஸ்டின் கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா மென்ஷனாக இருக்குது அந்த இமெயிலில்? இது வெறும் கிளாத் மட்டும் இல்லை, இதை ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள், நிறைய பக்தர்கள் தொட்டு தொட்டு வணங்குவாங்க அப்படின்றாங்க. கிளாத்தை இல்லை, கிளாத் சார்ந்த அந்த காபாக்கு தான் மதிப்புன்னு சொன்னேன். பட் அந்த காபா மேலே பொருத்தப்பட்டிருக்கிறதுனாலேயே அந்த கிளாத்துக்கு ஒரு வேல்யூ வந்துடுது. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவ்வளோ தூரம் பெருசாக பார்ப்பாங்க. இதுதான் உங்களுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி அந்த இமெயில் கான்வர்சேஷனில் தெளிவாக பார்க்க முடியுது. என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் இந்த கிளாத்தை அவனுங்க எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. அதுவும் ஹெல்ப் பண்ணது இஸ்லாமியர்கள் தான். இதான் இருக்கிற உச்சக்கட்ட கொடுமை. இஸ்லாமியர்கள் நலன் காக்கணும், நம்ம மார்க்கம் சார்ந்து நிறைய விஷயம் நல்ல உலகத்தை கொண்டு போகணும், அது இதுன்னு சொல்கிற பல பேரும் இதுக்கப்புறம் நம்ப முடியாது போல இருக்குங்க. ஏன்னா மேடையில் அப்படி பேசிட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலையை பார்க்குறானுங்களோ. நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது இவ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். வேறு யாரும் இல்லை, கிஸ்லின் மேக்ஸ்வெல், அந்த மாமா பையலோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஒன் ஆஃப் த கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்லணும். 20 வருஷம் இவளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கா. இவன் சம்மந்தப்பட்ட அதே கேஸில் சிக்கிதான் இந்த அம்மா ஜெயிலில் இருக்காங்க. இப்போ இந்த பாலியல் தொழில் சார்ந்து பல விஷயங்களை பண்ணது, கடத்துறது, இதெல்லாம் சார்ந்து அந்த மாதிரி இவ்வளோ சென்டென்ஸ். இவளை டெக்சாஸ் பிரிசனில் இருந்தபடியே வேர்ச்சுவலாக அப்பியர் ஆக வச்சுருக்காங்க. எதுக்காக? இந்த யூஎஸ் லா மேக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் விவகாரம் உலகம் முழுக்க பெரிய புயலை கிளப்பிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பெறணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு துருப்பிச்சிட்டு இந்த கிஸ்லைன் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காளே, அவன் பார்த்த மாமா வேலைகளில் இவனை சேர்ந்து மாமியா பல வேலைகளை பார்த்து விட்டுருக்காள, அதனால இவகிட்ட கேட்கணுன்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவளை வேர்ச்சுவலாக அப்பியர் ஆக வச்சிருக்காங்க. இவனும் அப்பியர் ஆனான். அவங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவ சொல்லி வச்ச மாதிரி என்ன தெரியுமா சொன்னா, நோ,
நான் இந்த 5th அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, என்னோட அந்த உரிமையை நான் இங்கே நிலைநாட்ட விரும்புகிறேன். இட் மீன்ஸ் சைலண்டாக இருப்பாங்க. கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தரணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இன்அப்ரோப்ரியேட்டாக தெரியுது அப்படின்னா அவங்க சைலண்டாக ரிமைன் பண்ணுவாங்க. பதில் சொல்லவே தேவையில்லை. அப்பேற்பட்ட உரிமை அமெரிக்க குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை இங்கே பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பேசவே இல்லைங்க. நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன், இல்லை இதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு அப்படியே உட்காடுறாங்க. என்னங்க உங்களால் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த கிஸ்லினோட லாயர் இருக்காங்களே அவங்க கிட்டே கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த டைமை பயன்படுத்தி? ஒன்றும் இல்லைங்க, பேசுனா எப்படி பேசுவாங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. எப்ஸ்டைன் என்னென்ன வேலையை பார்த்தா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க பேசணுன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப் மனசு வைக்கணும். என்ன ப்ரோ இது டைரெக்டாக ஒரு பேரை கொண்டு வரான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா மீன் பண்ணுறாங்க? இந்த கிளெமென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மணிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே மேட்டர் தான் கிட்டத்தட்ட. அமெரிக்க அதிபருக்கு உச்சபட்ச அதிகாரம் ஒன்று இருக்குங்க. அப்பப்பெல்லாம் பயன்படுத்த முடியாது, எப்பயாச்சும் பயன்படுத்த முடியாது அவர். அது என்ன அதிகாரம்னாக்கா, இப்போ கோர்ட்டே ஒருத்தவங்களை குற்றவாளி நிரூபித்து அவங்கள சிறையில் அடைச்சிருந்தாலும் அமெரிக்க அதிபர் நினச்சாருன்னா அவங்களோட தண்டனையை குறைக்க முடியும். அவ்வளோ ஏன் விடுவிக்கிற வரைக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவ்வளோ பெரிய அதிகாரம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் அந்த கிளெமென்சி சார்ந்த முடிவு எடுக்கட்டும். அதுக்கப்புறம் என் கட்சிக்காரர் எவ்வளோ பேசுவாங்க மட்டும் பாருங்க அப்படின்ட்டு அந்த லாயர் சொல்லியிருக்காங்க. எப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்களே, எப்ஸ்டைன் என்ன பண்ணானோ இந்த அம்மா சளைக்காமல் அதை இன்னும் பண்ணுது பாருங்க எந்த விஷயத்தில். ஓகே, இந்த ரெப்பப்ளிக்கன் ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டியோட சேர்மனான ஜேம்ஸ் கோமா இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க அவ்வளோ பேரும் ஆர்வமாக போயிட்டு கேள்வி மேலே கேள்வியெல்லாம் கேட்கணும், நீங்கள் அந்த அம்மா பதிலே சொல்லியாமே, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாப்புல, ஆமாங்க உங்களுக்கு கிடைச்ச தகவல் உண்மைதான், எவ்வளோ கேள்வி நாங்களும் கேட்கறது, அவள் ஆன்சரே கொடுக்கல எதுக்குமே. ஆக்சுவலாக இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க கஷ்டமா. ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறது காரணமே இந்த எப்ஸ்டைன் பைபிளில் யார் யாருக்குள்ளலாம் தொடர்பில் இருந்திருக்கான், இமெயில் கான்வர்சேஷனை மட்டும் நம்ம மையப்படுத்தாமல் கிஸ்டைன் மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியுது. நாங்கள் அவ்வளோ கேள்வியை ரெடி பண்ணிட்டு வந்தோம், ஆனால் பதிலே சொல்ல மாட்டேன்றான்னு இவரே புலம்புறாரு. நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை பெருசாக பார்க்கறது காரணமே அமெரிக்க மக்களுக்கு உண்மை தெரியணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த எப்ஸ்டைனால பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான விக்டிம்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இதுக்காக மட்டும்தாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி ட்ரை பண்ணுறோம். ஆனால் அந்த கிஸ்லின் வாயை திறந்தானே முடியும், அவள் திறக்கவே மாட்றா. அவள் ஏதாவது சொன்னாலாச்சு எதனா க்ளூ கிடைக்கும், ஒரு லீடை பிடிச்சி நம்ம அது இதுன்னு போகலாம். பட் என்ன பண்ணுறது தெரிலன்ற மாதிரி அவரை புலம்ப விட்டாங்க. இன்னொரு பக்கம் மெலானி ஸ்டான்ஸ்பரி, இவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குல்ல அதோட ரெப்ரசன்டேட்டிவ். இவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவள் தெளிவாக ஒரு வேலையை பார்க்குறாங்க அந்த கிஸ்லின்னு. அதாவது இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி கருணை சார்ந்து ஒரு விஷயத்த அமெரிக்க அதிபர்கிட்ட நாங்கள் கொண்டு போனோம்னாக்கா அதை வச்சு இவ வெளியே வந்துடலான்னு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும், இதெல்லாம் சரியில்லையா அப்படின்னு இந்த ஒரு பக்கம் புலம்புறாங்க. அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இப்போ ஒரு அணியில் திரண்டு இருக்கிறது உண்மை தெரியணும்பா. டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்ந்து முக்கியமான பேர்கள் அடிபடுது எப்ஸ்டைன் ஃபைல்ஸில். ஓகே, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தெரியட்டும், உண்மை தெரியட்டும். அது 100% உண்மை மக்களுக்கு தெரியணும்னாக்கா அவள் வாயை திறக்கணும் கிஸ்லின்னு. அவள் திறக்காம எப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பார்ட்டியும் மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு, கிஸ்லினை போட்டு சோஷியல் மீடியா முழுக்க எல்லாருமே வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீலா ஒரு பொம்பளையா இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஓ மூலமாக பல பேருக்கு நீதி கிடைக்கும்னு பார்த்தா இந்த நேரத்தில் நீ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு பல பேரும் அவளை தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, இப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த காட்சியை பார்த்தே ஆகணும். அவங்க கேள்வி கேட்குறப்ப கிஸ்லின் எப்படி அதை ரெஃப்யூஸ் பண்ண அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்களேன். Ms. Maxwell, were you a close friend and confidant of Jeffrey Epstein? I would like to answer your question, but on the advice of counsel, I respectfully decline to answer this question and any related questions. My habeas petition is pending in the Southern District of New York. I therefore invoke my right to silence under the Fifth Amendment to the U.S. Constitution. Let the record reflect that Ms. Maxwell has invoked the Fifth Amendment against self-incrimination. Ms. Maxwell, please be very clear. Are you declining to answer the question put to you solely on the ground that you believe the answer will incriminate you? I invoke my Fifth Amendment right to silence. Ms. Maxwell, did you at any time play any role in Jeffrey Epstein's activities involving the recruitment, grooming, or trafficking of young women or girls? I invoke my Fifth Amendment right to silence. Let the record reflect that Ms. Maxwell has invoked the Fifth Amendment against self-incrimination. Ms. Maxwell, please be very clear. Are you declining to answer the question put to you solely on the ground that you believe the answer will incriminate you? I invoke my Fifth Amendment right to silence. Ms. Maxwell, have you ever coerced,
directed, or otherwise instructed any young woman or girl to provide sexual favors to Mr. Epstein or any other individual? I invoke my Fifth Amendment right to silence. Let the record reflect that Ms. Maxwell has invoked the Fifth Amendment against self-incrimination. Ms. Maxwell, please be very clear. Are you declining to answer the question put to you solely on the ground that you believe the answer will incriminate you? I invoke my Fifth Amendment right to silence. Ms. Maxwell, did you and Jeffrey Epstein attempt to surround yourselves with influential individuals to curry favor and shield yourselves from potential scrutiny? I invoke my Fifth Amendment right to silence. Let the record reflect that Ms. Maxwell has invoked the Fifth Amendment against self-incrimination. Ms. Maxwell, please be very clear. Are you declining to answer the question put to you solely on the ground that you believe the answer will incriminate you? I invoke my Fifth Amendment right to silence. Ms. Maxwell, can you please provide us with all the names of other additional co-conspirators to the crimes perpetuated by you and Jeffrey Epstein? I invoke my Fifth Amendment right to silence. Let the record reflect that Ms. Maxwell has invoked the Fifth Amendment against self-incrimination. Ms. Maxwell, please be very clear. Are you declining to answer the question put to you solely on the ground that you believe the answer will incriminate you? I invoke my Fifth Amendment right to silence. Ms. Maxwell, is it your intention to answer every question put to you by the committee today with the assertion of your Fifth Amendment right against self-incrimination? I invoke my Fifth Amendment right to silence. The answer to that is yes also. So just as her lawyer, I'll tell you, yes, that's her intention. சரி ப்ரோ, இப்போ பதில் சொல்லலை. இதுக்கப்புறம் இப்படியே பதிலே சொல்லாமல் இருந்தாலும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே போயிடும். இப்போ அதிபர் ஏதோ மனசு வைக்க மாட்டார் அப்படின்னா இவனும் உள்ளே இருந்துக்கிறேன், நான் உண்மையில பேச மாட்டேன், அப்படியே போயிடுவா. கேட்டால் அந்த ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட் அதையே கை காமிச்சிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகும்? வாய் திறக்காம விட்டாள்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு காட்சி பார்க்க போறீங்க, அப்படிதான் போகும். ஜெயிலுக்குள்ள அவளோட ரொட்டீன் இருக்குல்ல, அதை இப்போ நீங்களே பாருங்களேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இவளுக்கு மற்றவங்களுக்கு கருணை காட்டுறது வேறங்க, இவளுக்கு கருணை காட்டி தான் நாம எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.